இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் 9 என்சிஆர்டி சோஷியல் சயின்ஸ் சாப்டர் 1 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்ட் 3 பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். ஓகே, நம்ம இப்போ ஆல்ரெடி 2 பார்ட்டில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஃப்ரான்ஸில் வந்து எப்படி வந்து மக்கள் வந்து எப்படி இந்த ரெவல்யூஷன் வந்து ஏன் நடக்குது, அந்த கிங்கை வந்து ஏன் வந்து வேணான்னு சொல்கிறாங்க, அந்த மொனார்கி இதை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய ப்ரொட்டஸ்ட் நடத்துகிறாங்க, இதனால் என்னென்னலாம் அவங்க நாட்டில் நடக்குது, இந்த இதை தான் நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2ல் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா, டிட் உமன் ஹேவ் எ ரெவல்யூஷன், அதாவது இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் வந்து மென்னோட பங்களிப்பு தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து உமனோட பங்களிப்புமே வந்து இந்த ரெவல்யூஷனில் வந்து அதிகமாகவே இருக்குது. அதாவது மென்னுக்கு ஈக்குவலாக வந்து உமனும் வந்து இந்த இதில் ரெவல்யூஷனில் வந்து ஈடுபடுறாங்க. இப்போ 5th அக்டோபர் 1789 வந்து உமன்ஸ் எல்லாமே வந்து இந்த வேர்சலைஸில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை இருக்குல்ல, அந்த மாளிகைக்கு வந்து இந்த உமன் எல்லாமே வந்து போயிட்டு அங்கே அந்த கிங் இருப்பார்ல அவரை வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த கிங்கை வந்து பாரிஸ்க்கு வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த இதை தான் வந்து அந்த பாரிசியன் உமன் வந்து அந்த வெர்சலைஸ் அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்கல்ல, அந்த இதை தான் வந்து இந்த பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் நடந்த ஒரு இதை தான் வந்து 5th அக்டோபர் 1789 வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்குங்கிறத தான் வந்து இந்த பிக்சரில் வந்து காமிக்கிறாங்க. ஏன் வந்து இதில் வந்து இது சொல்கிறாங்கனாக்கா, உமனும் வந்து இந்த ரெவல்யூஷனில் வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக தான் வந்து இருந்திருக்காங்க. மென்க்கு ஈக்குவலாக வந்து அவங்க எல்லா அந்த ரெவல்யூஷனில் இருக்கதா இருக்கட்டும், அவங்களோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவங்க வந்து இது பண்ணி ஒரு இடத்துல அவங்க வந்து அவங்களோட வேலைகளையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெவல்யூஷன்லேயும் அவங்க வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்லேயுமே வந்து இவங்க வந்து கலந்துக்கிறாங்க. இதை தான் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே வந்து அவங்க உமன் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக தான் வந்து எல்லா ஈவெண்ட்லேயுமே வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ தான் அவங்க கலந்துக்கிட்டு இது பண்ணுறதுனால நிறைய சேஞ்சஸும் வருது அந்த ஃப்ரெஞ்சு சொசைட்டியில். நாட் ஒன்லி மென் மட்டும் இதுக்கு வந்து இது கிடையாது, உமனும் வந்து இதுக்காக வந்து நிறைய ஈவெண்ட்டில் வந்து அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த தேர்ட் எஸ்டேட்டை சேர்ந்த இந்த பெரும்பாலான பெண்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட வாழ்க்கை வேலையையும் செய்ய வேணும். அதாவது அவங்களோட ஜாபே வந்து அதாவது அவங்க வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்வாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான அந்த பணத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, டெய்லர்ஸு, அப்புறம் சலவை தொழிலாளி, இந்த மாதிரி அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்ஸில் போய் அவங்க வந்து ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை சொசைட்டியில் உள்ள மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களோட வீட்டில் போய் அவங்க வீட்டு வேலையை செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அந்த தேர்ட் எஸ்டேட்டில் உள்ள நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் எஸ்டேட்டு, செகண்டு, தேர்டுன்னு சொல்லியிருக்கோம்ல, அதில் வந்து அந்த தேர்ட் எஸ்டேட்டு பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த மாதிரி வந்து அதான் வந்து அவங்க வந்து வேலை செஞ்சு அவங்களோட இதையும் வந்து அவங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளும் வந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புளில் அதில் உள்ள அந்த பெண்களுக்கு வந்து மெஜாரிட்டியான பெண்களுக்கு வந்து கல்வியோ, அந்த எஜுகேஷன், அதுக்கப்புறம் இந்த ஜாப் ட்ரைனிங் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல. இந்த கல்வி வந்து எஜுகேஷன் வந்து யாருக்கு கிடைக்கிது அப்படின்னாக்கா, இந்த ஃபஸ்ட் எஸ்டேட்டில் இருப்பாங்கள்ல, அந்த நோபல்ஸ், கிளர்ஜி இந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்க இதில் உள்ள இந்த அவங்களோட மகள்களை தான் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க வந்து ஒரு கான்வென்ட்டில் வந்து படிக்க வைப்பாங்க. அந்த ஃபஸ்ட் எஸ்டேட்டு, செகண்ட் எஸ்டேட்டு, அப்புறம் தேர்ட் எஸ்டேட்லேயே வந்து அந்த வெல்த்தி பீப்புள் இருப்பாங்களே, அந்த தேர்ட் எஸ்டேட்லேயே வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல்ஸ் அதிலெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களும் வந்து தேர்ட் எஸ்டேட்டு தானே. அவங்களும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதாவது அந்த ரிச்சான பீப்புள் மட்டும்தான் வந்து அவங்களோட பிள்ளைங்களை வந்து படிக்க வைப்பாங்க, கான்வென்ட்டில் வந்து படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் சொல்கிறது கேர்ள் சைல்டை வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து
அவங்க ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து என்னென்னா கண்டிப்பாக அவங்க வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே, இப்போ இந்த ஒர்க்கிங் போகிறாங்கல்ல இந்த பெண்கள் வந்து அவங்களோட ஃபேமிலியையும் வந்து கவனிக்கணும். அதாவது அவங்க வீட்டில் உள்ள சமையல், அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு வந்து அதோட ஹை ப்ரைஸாக இருக்குல்ல, அது போய் அதுதானே அவங்களோட உணவு. அதுக்காக போய் அவங்க போய் வரிசையில் போய் நிற்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க வந்து செய்யணும். இதை செஞ்சுட்டு இவங்க வந்து இந்த வெளியிலையும் அவங்க போய் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஆண்களை விட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து வேஜஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து சேலரி வந்து அவங்களுக்கு, அதாவது மென்க்கு ஈக்குவலான சேலரி வந்து கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க, நம்மளோட நலன்களை பற்றி நம்ம வந்து விவாதிக்கிறதுக்கு, நமக்கு அதாவது அவங்களோட பிரச்சனையை வந்து குரல் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய இந்த பொலிட்டிக்கல் கிளப்ஸு, அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் மூலயமா வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி அந்த பொலிட்டிக்கல் கிளப்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கிளப்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸுங்கிறத அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் நிறையா இதை வந்து கொண்டுட்டு வரலாம். நம்மளும் வந்து மென்க்கு ஈக்குவலான உள்ள விஷயங்கள் வந்து நமக்கும் கிடைக்கணுங்கிற இதை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க நினைக்கிறாங்க. இதுக்காக வந்து அந்த ஃப்ரெஞ்ச் அந்த நகரத்தில் வந்து நிறைய இடத்துல இருந்து ஒரு 60 உமன்ஸ் கிளப்பு வந்து வருது. அதில் வந்து 2 ஃபேமஸான கிளப் என்ன அப்படின்னாக்க, சொசைட்டி ஆஃப் ரெவல்யூஷனரியும் இன்னொன்று ரிப்பப்ளிக்கன் உமன். இது 2 ரொம்ப ஃபேமஸான கிளப்பாக வந்து இருக்குது. மொத்தம் வந்து 60 உமன்ஸ் கிளப் இருக்குது. அதில் வந்து இது 2 வந்து ஃபேமஸ். இப்போ இந்த உமன் வந்து எதுக்காக ரொம்ப மெயினாக வந்து எதுக்கு வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, மென்க்கு ஈக்குவலாக எங்களுக்கும் வந்து சேம் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து எங்களுக்கு, அதாவது உமனுக்கும் வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அகைன் அண்ட் அகைன் அதை தான் வந்து வைப்பாங்க. 1791 இவங்க வந்து இவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா பாசிவ் சிட்டிசன்னு இந்த உமனை வந்து சொல்லிடுவாங்க. ஸோ பாசிவ் சிட்டிசன் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதாவது பாசிவ் சிட்டிசன்னா என்னன்னாக்கா அவங்க வந்து ஓட் போட முடியாது, ஆக்டிவ் சிட்டிசன் மட்டும்தான் வந்து ஓட் போட முடியும். இந்த உமனையும் வந்து எந்த கேட்டகரியில் கொண்டு வந்துடுறாங்க, பாசிவ் சிட்டிசன் கேட்டகரியில் வந்து கொண்டுட்டு வந்துடுறாங்க. இதனால் என்ன, அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறமே கூட இவங்கள வந்து அதாவது இவங்கள வந்து பாசிவ் சிட்டிசனாக வந்து வச்சிடுறாங்க. அப்போ இது வந்து உமனுக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. அதாவது நமக்கும் வந்து இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸில் நமக்கும் வந்து ஒரு ஈக்குவலான ஒரு இது தானே இருக்கணும், மென்க்கு ஈக்குவலாக உமனும் வந்து இருக்கணும்ல, நமக்கு மட்டும் ஏன் இந்த ஓட்டிங் சிஸ்டம் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க. அதனால அவங்க வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் நமக்கு மட்டும் இந்த ஒரு ஓட், இந்த மாதிரி நம்மளும் ஏன் வந்து இந்த ஒருத்தவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்மளும் தானே அதை, அதாவது யாரையாவது ஒருத்தவங்களை வந்து நம்ம கொண்டுட்டு வரணும்னா அதுக்கு நம்மளோட பங்களிப்பும் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு நியூ கவர்மெண்ட் வருதுன்னா அதுக்கு வந்து மென் எப்படி அந்த ஒரு பங்களிப்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பங்களிப்பு வந்து எங்களுக்கும் வேணும் அப்படிங்கிறத தான் வந்து அவங்க மறுபடியும் வந்து நினைக்கிறாங்க. பட் இந்த நியூ கவர்மெண்ட் வந்துமே இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே வந்து நடக்கலை. ஃபஸ்ட்டு வந்து அந்த கிங் வந்து இருந்தாங்க, ஓகே, அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த கான்ஸ்டியூஷனில் சைன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து நியூ இது வருது, அதாவது அந்த கிங்கை வந்து டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அகெயின் நியூ கவர்மெண்ட் வந்துமே வந்து இந்த உமனுக்காக அதாவது இந்த ஓட்டிங் ரைட்ஸ், இந்த பொலிட்டிக்கல் விஷயமா எந்த ஒரு இதுவுமே ஏன் நடக்கலைங்கிற ஒரு விஷயம்தான் வந்து போயிட்டுருக்குது. பட் ஆனால் இந்த ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் வந்து நிறைய லாஸ் வந்து உமனுக்காக வந்து கொண்டுட்டு வராங்க. உமனுக்காக வந்து நிறைய ஸ்டேட் ஸ்கூல்ஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. ஸ்கூலிங் வந்து கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கூல் படிப்பையாவது வந்து கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும். அவங்க வந்து ஸ்கூல் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து அவங்க ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாக்க அவங்களுக்கு வந்து ஜாப் ட்ரைனிங் கொடுக்கறது, அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உமனுக்காக வந்து நிறைய லாஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. யார்? இந்த ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் வந்து கொண்டுட்டு வராங்க.
இப்போ வந்து மேரேஜ் பண்ணணும்னா அது வந்து அந்த சிவில் அந்த லா படி வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். உமனோட விருப்பப்படி தான் வந்து மேரேஜ் பண்ணணும். அவங்களோட இப்போ வந்து அவங்க வந்து விரும்பினாக்கா அவங்க டிவோர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அது மென்க்கு மட்டும் இல்லை, ஈக்குவலாக போத் மென் அண்ட் உமன் அவங்களுக்கு வந்து லீகலாக வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நியூ லாஸ் எல்லாமே வந்து உமனுக்காக வந்து கொண்டுட்டு வராங்க. இன்னொன்று உமனுக்காக ஜாப் ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து ஜாப் ட்ரைனிங் கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறையா இப்போ வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து அவங்க வந்து செய்யணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வந்து நிறையா அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறையா லாஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. ஆனால் இவ்வளோ விஷயங்களை வந்து இந்த ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் வந்து கொண்டுட்டு வந்தால் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு உள்ள அந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அந்த ஓட் அந்த உமனுக்கு, அதாவது எங்களுக்கு வந்து அந்த ஓட்டிங் ரைட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக வந்து இன்னுமே வந்து அவங்க வந்து போராடிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் வந்து இருக்குது. இப்போ இந்த ரீஜன் ஆஃப் டெரர் பீரியடில் வந்து நியூ கவர்மெண்ட் வந்து ஒரு லா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரீஜன் ஆஃப் டெரர் பீரியடில் வந்து என்ன லா வந்து கொண்டுட்டு வராங்கன்னா இந்த மாதிரி இந்த உமன் கிளப்ஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது, அதை கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து பேன் பண்ணணும். ஏன்னா இது வந்து இதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக உமன் வந்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, அதாவது இந்த இவங்களோட இதுக்கு எகெயின்ஸ்டாக எந்த உமன்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு எந்த பீரியடில் வந்து சொல்கிறாங்க, அந்த ரீஜன் ஆஃப் டெரர் பீரியடில் வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த உமன்ஸ் கிளப்லாம் ஏன் வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தா தானே நிறைய இவங்க இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அது வந்து மற்ற எல்லா பீப்புள்ஸையும் வந்து அது வந்து ஒருத்தர் இது பண்ணுற இது வந்து எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பேன் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த ரீஜன் ஆஃப் டெரர் பீரியடில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த உமன்ஸ் மூமெண்ட்டில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ரைட் டு ஓட், அதாவது மென் வந்து எப்படி ஓட் போடுறாங்களோ அதே மாதிரி நாங்களும் உமனும் வந்து ஓட் போடணுங்கிற ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வெளியில் வந்து வேலைக்கு போகிறாங்களா, அப்போ வந்து மென்க்கு வந்து எவ்வளோ வேஜஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஈக்குவல் வேஜஸ் வந்து எங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஃப்ரான்ஸ் மட்டும் கிடையாது, அது த்ரூ அவுட் த வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு நெக்ஸ்ட்டு 200 இயர்ஸ் வந்து இதுக்காக வந்து அவங்க வந்து ஃபைட் பண்ணுற ஒரு விஷயமாகவே தான் வந்து இருந்திருக்கு. அதாவது இந்த 19th and 20th செஞ்சுரியில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் சஃப்ரேஜ் மூமெண்ட், அதாவது எங்களுக்கு வந்து ஓட் வேணும், மென்க்கு ஈக்குவலாக உமனும் வந்து இருக்கணும், வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து போயிட்டே தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சோர்ஸ் அதுக்கு கீழே பாருங்கள், த லைஃப் ஆஃப் எ ரெவல்யூஷனரி உமன் ஒலிம்பியா டி கோனர்ஸ். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவ் உமனாக வந்து இருக்கிறாங்க. இந்த ரெவல்யூஷனரி ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஆக்டிவ் பொலிட்டிக்கல் உமனாக வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து நிறையா வந்து அந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக வந்து நிறையா வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க மென்க்கு எப்படி டிக்ளரேஷன் ஆஃப் அவங்களுக்கு எப்படி மென்க்கு எப்படி ரைட்ஸ் வந்து எப்படி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து சிட்டிசன் தானே, அவங்களுக்கு எப்படி இந்த ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி உமனுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ரைட்ஸ் வந்து இருக்கணும். ஏன்னா ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங்க்கு வந்து இந்த ரைட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1791 அவங்க வந்து டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் உமன் அண்ட் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து விஷயத்த வந்து எழுதுகிறாங்க. இதில் வந்து என்ன வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அதாவது அந்த நேஷ்னல் அசம்பிளியில் அதாவது உமனுக்கு வந்து நீங்கள் வந்து ரைட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து வைக்கிறாங்க. இப்போ 1793 அந்த ஜெகோபியன் கவர்மெண்ட்டில் வந்து அந்த ஒலிம்பியா டி கோனர்ஸ் வந்து உமன் கிளப்பை வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களால வந்து நாட்டுக்குள்ளே வந்து நிறைய சண்டை வருது அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த சோர்ஸ் எஃப் அதுக்கு கீழே பாருங்கள், சம் ஆஃப் த பேசிக் ரைட்ஸ் செட் ஃபோர்த் இன் ஒலிம்பியா டி கோனர்ஸ் டிக்ளரேஷன். அதாவது இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா உமன் இஸ் பார்ன் ஃப்ரீ அண்ட் ரிமைன் ஈக்குவல் டு மேன் இன் ரைட்ஸ். அதாவது என்னென்னா
பெண்ணாக பிறந்துட்டேன்னா அவங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது மென்க்கு எப்படி நீங்கள் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உமனுக்கும் வந்து அவங்க பிறந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பொலிட்டிக்கல் அசோசியேஷனில் வந்து பெண்களுக்கு உண்டான இந்த நேச்சுரல் ரைட்ஸ், அவங்களோட நேச்சுரல் ரைட்ஸை வந்து பாதுகாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிபர்ட்டி, ப்ராப்பர்ட்டி, செக்யூரிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பொலிட்டிக்கல் அசோசியேஷன்லேயுமே வந்து உமனுக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு, வெளியில் இருந்து யாருமே நம்மளை வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா அந்த மென் அண்ட் உமன் வந்து யூனிட்டியாக இருக்கணும். மென்னும் உமனும் வந்து சேர்ந்து தான் வந்து இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து யூனிட்டியாக இருந்தால் மட்டும்தான் வெளியிலேருந்து யாராலும் வந்து நம்மளை வந்து ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இதில் வந்து என்னன்னாக்கா அதாவது மென் அண்ட் உமன் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அதாவது மென்க்கு வந்து எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குதோ அதே மாதிரி தான் சேம் உமனுக்கும் வந்து அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது. ஸோ பெண்களுக்கும் வந்து நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே வந்து வாய்ப்பு கொடுக்கணும். மென்க்கு தான் வந்து டேலண்ட் இருக்குது, ஸோ அவங்க தான் வந்து அந்த இடத்துல போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உமனுக்கும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து மென்க்கு ஈக்குவலான டேலண்ட் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து ஃபோர்த் இதில் வந்து சொல்கிறாங்க, ஃபோர்த் பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மென் அண்ட் உமன் இவங்களை வந்து நம்ம ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ சட்டத்துக்கு கீழேயும் வந்து மென் அண்ட் உமன் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும். இப்போ வந்து மென் எப்படி ஒரு தப்பு பண்ணாங்கன்னாக்கா அவங்கள எப்படி நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு உமனும் வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களையும் மென் எப்படி அரெஸ்ட் பண்ணி பனிஷ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உமனையும் வந்து அந்த லாக்கு கீழே வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னன்னாக்கா எல்லா விஷயங்கள்லையுமே வந்து மென் அண்ட் உமன் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கிடைக்கணுங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து இந்த 5 பாயிண்ட்ஸ்லேயும் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த சோர்ஸ் ஜியில் வந்து பாருங்கள் 1793 வந்து இந்த ஜெகோபியன் பொலிட்டிஷியன் வந்து என்ன பேசியிருப்பாரு அப்படின்னாக்கா மென் அண்ட் உமன் வந்து எப்போதுமே ஈக்குவல் ஆக முடியாது. மென் வந்து எப்போதும் மென் வந்து பார்த்திங்கன்னா ஹண்டிங், அக்ரிகல்ச்சர், இந்த பொலிட்டிக்கல் டியூட்டிஸ் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க. ஆனால் உமன் வந்து அவங்க வந்து வீட்லேயே இருந்து வீட்டு வேலை பார்க்குறதா இருக்கட்டும், அவங்களோட குழந்தைங்கள வந்து டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் வந்து அவங்க வந்து பார்த்துக்க முடியும். எப்போதுமே வந்து மென் வந்து உமனுக்கு, அதாவது உமன் வந்து எப்போதுமே மென்க்கு வந்து ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதாவது இவரோட ஐடியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஷேம்லெஸ் ஐடியாவாக இருக்குது. அதாவது உமனை பற்றி அந்த நேரத்தில் இன் தட் பீரியடில் வந்து இது வந்து உமனை பற்றி ஒரு ஷேம்லெஸ் ஐடியாவாக தான் வந்து அந்த டயத்தில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு 5th செக்ஷன் பாருங்கள், த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெவல்யூஷனரி சோஷியல் ரிஃபார்ம் வந்து இந்த ஜெகோபியம் ரெஜியூமில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது என்னன்னாக்கா அபாலிஷ் ஆஃப் ஸ்லேவ்ஸ். அதாவது ஸ்லேவ்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அது வந்து எப்படி, அதுக்காக என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் வரும். அதாவது இப்போ ஃப்ரெஞ்சுக்கு கீழே வந்து நிறைய காலனிஸ் வந்து அவங்களுக்கு கீழே வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அது வந்து என்னன்னாக்கா கரீபியன், மார்டினிக்யூ, கேடலோப் அண்டு சான் டாமினிகோ, இந்த மாதிரி அந்த ஃப்ரெஞ்சுக்கு கீழே வந்து நிறைய காலனிஸ் வந்து இருக்கும். அங்கே வந்து ஸ்லேவ்ஸ்ன்னு வந்து யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற, அதாவது அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவ்ஸ், அதை தான் வந்து கொண்டுட்டு வராங்க. இந்த ஜெகோபியன் கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்கிது அப்படின்னாக்கா இந்த காலனிஸ் எல்லாம் ரொம்ப இந்த மேலே சொன்னல இந்த காலனிஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த காலனிஸில் தான் வந்து டொபாக்கோ, இண்டிகோ, சுகர், காஃபி இதெல்லாமே வந்து அதிகமான சப்ளை வந்து இருக்குது. இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். இந்த காலனிஸில் தான் வந்து அதிகமான இது வந்து கிடைக்கும். அதனால தான் இந்த காலனிஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கீழே வந்து வச்சுருக்குறாங்க. பட் வந்து அந்த இடத்துல வந்து லேபர் வந்து தேவைப்படுது. இப்போ அந்த சுகரோ இல்லை அந்த இண்டிகோவோ அந்த டொபாக்கோவோ
காஃபியோ அதெல்லாம் வந்து பிளான் பண்ணணும். அந்த இதை வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணணும், பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நிறைய லேபர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அதுக்கு வந்து யூரோப்பில் இருந்து லேபரை வந்து கூப்பிட்றாங்க. பட் வந்து யூரோப்பில் இருந்து அவங்க வந்து வர்றதுக்கு வந்து மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா அங்கே போய் ஒர்க் பண்ணணுன்னாக்கா லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, லேபர் வந்து வர மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து கண்டிப்பாக வந்து பிளான்டேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸ்லேவை வந்து வாங்குறாங்க. இப்போ ஸ்லேவை வாங்கிட்டா என்ன அப்படின்னாக்கா ஸ்லேவ் வந்து கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு வந்து ஒரே இது வந்து ஐடியா என்னன்னாக்கா ஸ்லேவை நம்ம வாங்கிக்கலாம். அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க. அவங்க எப்போ அவங்க வந்து விடுறாங்களோ அந்த டைம் பீரியட் வரைக்கும் அவங்க வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறாங்கக்க இந்த ட்ரையாங்குலர் ஸ்லேவ் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு வராங்க. இது வந்து எந்த இதுக்கு வந்து இதாகுதுனாக்கா யூரோப், ஆஃப்ரிக்கா, அமெரிக்கானா போத் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. அதுதான் வந்து இந்த 3 இதையும் தான் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா ட்ரையாங்குலர் ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து இந்த ட்ரையாங்குலர் ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா 17th century தான் வந்து இந்த ஸ்லேவ் ட்ரேடுங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரெஞ்சு மர்ச்சன்ட்ஸ்லாம் இருக்கிறாங்களா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஃப்ரெஞ்சில் உள்ள அந்த முக்கியமான போர்ட் அங்கே வந்து போகிறாங்க. அதில் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான போர்ட் என்ன அப்படின்னாக்கா போர்டியோக்ஸ் அண்டு நான்டிஸ். இது ரெண்டும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்ட்டு. இங்கே வந்து இந்த ஃப்ரெஞ்சு மர்ச்சன்ட் வந்து அந்த போர்ட்டில் இருந்து ஆஃப்ரிக்கன் கோஸ்ட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே உள்ள லேபர்ஸை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே அந்த ஆஃப்ரிக்கன் கோஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்லேவ்ஸை விற்கிறதுக்கே வந்து ஒரு ஆள் வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ஃப்ரெஞ்சு மர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு அந்த ஆஃப்ரிக்கன் கோஸ்ட்டில் இருந்து இங்கே வந்து அழைச்சிட்டு வருவாங்க. அதாவது அதில் வந்து அந்த பர்சன்ஸ் வந்து அந்த ஸ்லேவ்ஸை வந்து கூட்டிகிட்டு வராங்களா, அதில் வந்து ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு பர்சன் வந்து வீக்காக இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கனாக்கா இங்கே கூட்டிகிட்டு வந்து அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க, அசைன் பண்ணுவாங்க. வீக்காக இருக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ஒர்க் வந்து அசைன் பண்ணி வந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த ஸ்லேவ்ஸை வந்து அவங்க எப்படி கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னாக்க அந்த கப்பலில் தானே, அதாவது அப்போ வந்து சீ ரூட்டு தானே, ஸோ அந்த கப்பலில் தானே கூட்டிகிட்டு வருவாங்க. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே, அதாவது அட்லாண்டிக் டு அந்த கரீபியன் இதுக்கு வர்றதுக்கே வந்து ஒரு 3 month ஆகும். அப்போ வந்து கப்பலில் தான் வந்து கூட்டிகிட்டு வர முடியும். ஸோ அந்த ஸ்லேவ்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டைட்டாக அந்த கப்பலோட அதை அவங்கள வந்து டைட்டாக கட்டி வச்சு தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ரொம்ப வந்து பேடாக தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து அவங்க வந்து இந்த ஃப்ரான்ஸ்க்கு வர்றதுக்கே வந்து 3 month ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஷிப்பில் வர்றதுனால 3 month வந்து ஆகுது. இப்போ இவங்க வந்து அந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வராங்களே, இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த பிளான்டேஷன் ஓனர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த காலனிஸ் அந்த இதில் வந்து பிளான்டேஷன் ஓனர்ஸ்கிட்ட வந்து இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து விற்றுருவாங்க. இப்போ இந்த பிளான்டேஷன் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ஸ்லேவ்ஸை வச்சுக்கிட்டு பிளான்டேஷன் ஒர்க் எல்லாமே வந்து இவங்க வந்து பார்க்க வைப்பாங்க. பார்த்துட்டு அதில் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து யூரோப்பில் போய் சேல் பண்ணுறாங்க. வந்து அதிகமான விலைக்கு போய் என்ன பண்ணுவாங்கனாக்கா சேல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ட்ரையாங்குலர் ஸ்லேவ் ட்ரேட். அதாவது ட்ரையாங்குலருங்கிறது வந்து இது வந்து எதை குறிக்குதுனாக்கா யூரோப், ஆஃப்ரிக்கா அண்ட் அமெரிக்கா. இந்த அமெரிக்காங்கிறது வந்து என்னன்னாக்கா நார்த் அமெரிக்காவும் வரும், சவுத் அமெரிக்காவும் வரும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் வந்து ட்ரையாங்குலர் ஸ்லேவ் ட்ரேடு. ஓகே, இப்போ வந்து யூரோப்பில் வந்து இந்த சுகர், காஃபி, இண்டிகோ இது எல்லாமே வந்து டிமாண்டாக தான் வந்து இருக்குது. அதனால் வந்து இந்த போர்ட் சிட்டிஸ், இந்த போர்டெக்ஸு, அந்த நான்டிஸுங்கிறது வந்து எக்கனாமிக் ப்ராப்பர்ட்டிஸாக வந்து இந்த ஸ்லேவ் ட்ரேடை வச்சு இந்த மாதிரி வந்து ட்ரேடு வந்து பண்ணுறாங்க. இந்த ஸ்லேவ்ஸை வச்சு இந்த மாதிரி வந்து அங்கே வந்து டிமாண்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க. பட் இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா 18th century வந்து இந்த ஸ்லேவரி பற்றி நிறையா, இந்த ஃப்ரான்ஸ்லேயே வந்து இந்த ஸ்லேவரி பற்றி நிறையா கிரிட்டிசிசம் வந்து எழுகுது. அதாவது இந்த 18th century வந்து இந்த நேஷ்னல் அசம்பிளி வந்து வர்றாங்கல்ல, அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ரைட் டு மேன், ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம், அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்கல்ல. இந்த ரைட் டு ஃப்ரீடம்ங்கிறது வந்து வெறும் ஃப்ரான்ஸ்க்கு மட்டும்தானா? இது வந்து அந்த ஃப்ரான்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து இதா? ஏன்னா அந்த ஃப்ரான்ஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஃப்ரெஞ்ச் காலனிஸ்க்கும் அதே தானே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த நேஷ்னல் அசம்பிளி வந்து இதுக்காக எந்த ஒரு லாவுமே வந்து கொண்டுட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஒரு லா வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து பயப்படுறாங்க. ஏன்னா அந்த
ரிச்சர் சொசைட்டியில் உள்ள பீப்புள்ஸ் அவங்களாம் வந்து ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் மேனு. ஸோ அந்த பிஸ்னஸ் மேனுங்கிறதுனால அவங்க வந்து இதை டிபெண்ட் பண்ணி தானே வந்து இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த நேஷ்னல் அசம்பிளி வந்து ஏதாவது ஒரு லா வந்து பாஸ் பண்ணணுன்னாக்க இவங்கள பார்த்து வந்து பயப்படுறாங்க. எந்த ஒரு லாவும் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறதுனால ஸோ எந்த ஒரு லாவும் வந்து பாஸ் பண்ணாமல் வந்து பயந்துகிட்டே வந்து இருக்கிறாங்க. ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த கன்வென்ஷன் வந்து 1794 வந்து ஸ்லேவ்ஸை வந்து ஃப்ரீ பண்ணிடுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்கு தான் வந்து இதை வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க. 1794 வந்து அந்த ஸ்லேவ்ஸை வந்து ஃப்ரீடம்னு சொல்லி அந்த ஜெகோபியன் கவர்மெண்ட் வந்து சொல்லுது. பட் அகெயின் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வர அந்த நெப்போலியன் போனாபெட் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம்ல அந்த வீடியோவில், அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா இந்த ஸ்லேவரிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதாவது இவர் வந்து எப்படி இது பண்ணுவார்னாக்கா ரைட் டு ஃப்ரீடம் மூலியமாக வந்து இவர் வந்து இந்த ஸ்லேவ்ஸுங்கிறத வந்து கொண்டுட்டு வர்றாரு. என்ன அப்படின்னாக்க அதாவது ரைட் டு ஃப்ரீடம்னாக்க நான் வந்து என்னன்னாலும் செய்யலாம். அப்போ எனக்கு கீழே வந்து நான் வந்து எந்த ஒரு ஸ்லேவையும் நான் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டுட்டு வர்றாரு. அதாவது ரைட் டு ஃப்ரீடம்னா அப்போ எனக்கு என்னன்னாலும் செய்கிறதுக்கு வந்து இது இருக்குல்ல, அப்போ நான் வந்து அந்த ஸ்லேவரியை வந்து நான் மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது நம்ம ரைட் டு ஃப்ரீடம்னு சொல்கிறோம்ல, அப்போ நம்ம எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, அப்போ நான் ஸ்லேவை வந்து எனக்கு கீழே வந்து நான் வச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து யாரை வந்து அந்த ஸ்லேவாக வந்து வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஆஃப்ரிக்கனில் நீக்ரோஸ் இருப்பாங்களா அவங்கள தான் வந்து ஸ்லேவாக வந்து வச்சுக்கிறாங்க. ஃபைனலாக வந்து இந்த ஸ்லேவரி இது வந்து எப்போ வந்து அபாலிஷ் ஆகுது அப்படின்னாக்கா 1848 தான் வந்து இந்த ஸ்லேவரிங்கிறதே வந்து அபாலிஷ் ஆகுது. அதுதான் வந்து அவங்க அந்த அபாலிஷன் ஆஃப் அந்த ஸ்லேவரி அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் வந்து அந்த ஃபிகர் 14 வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அதில் வந்து ஃப்ரெஞ்சு, அமெரிக்கா, அப்புறம் ஆஃப்ரிக்கா, அவங்க அந்த அந்த ட்ரையாங்குலர் ஃப்ளாக் வச்சுட்டு அவங்க வந்து அந்த அந்த இதை வந்து ஃப்ரீ அப்படிங்கிற அந்த ஸ்லேவுங்கிறத வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து அந்த ஃபிகர் 14 வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th த ரெவல்யூஷன் அண்ட் எவ்ரிடே லைஃப். இப்போ 1789 இருந்து இந்த ஃப்ரான்ஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் வருது, மென்கான சேஞ்சஸ், உமன், சில்ட்ரன் அவங்களுக்குலாம் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். அதாவது இந்த உமனுக்காக என்னென்ன லாஸ் எல்லாம் வந்து கொண்டுட்டு வராங்க, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரி நிறையா லாஸ் எப்படி வந்து வருது, இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பேஸ்டில் ப்ரிசனை வந்து அடித்து நொறுக்கியிருப்பாங்கள்ல 1789 வந்து இந்த பேஸ்டில் ப்ரிசன் அதை வந்து அடித்து நொறுக்கியிருப்பாங்க. அந்த டயத்துலேயே வந்து இந்த அபாலிஷன் சென்சார்ஷிப்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க அந்த ஓல்டு ரெஜியூமில். என்ன அப்படின்னாக்கா அதாவது அந்த ஓல்டு ரெஜியூம் படி என்ன அப்படின்னாக்கா அபாலிஷன் ஆஃப் சென்சார்ஷிப் அப்படின்னாக்கா அப்போ வந்து இந்த மூவிஸ்லாம் வரும்ல, நான் சொல்கிறது இந்த ஓல்டு ரெஜியூமில் சொல்கிறேன். மூவிஸ்லாம் வரும்போது இந்த மூவி வந்து ஃபேமிலிலாம் சேர்ந்து பார்க்கலாமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்க்குறதுக்கு வந்து சென்சார் போர்டு, ஒரு மூவி வந்துருச்சுன்னா உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாங்கல்ல, அதை வந்து சென்சார் போர்டு வந்து பார்ப்பாங்க. இதுக்கு வந்து இது வந்து என்ன ஃபிலிம், இது வந்து ஆக்ஷன் ஃபிலிமா, இது ஹாரர் ஃபிலிமா, இல்லைனா இது வந்து ஹியூமரஸ் ஆன மூவியா, அந்த மாதிரி உள்ள விஷயத்தெல்லாம் யார் வந்து பார்ப்பாங்கனாக்கா சென்சார் போர்டு தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஓல்டு ரெஜியூமில் வந்து இந்த வேலையை வந்து யார் பார்ப்பாங்கனாக்கா கிங் தான் வந்து பார்த்துட்ருப்பாரு. அதாவது அந்த டயத்தில் உள்ள அந்த மூவிஸ் ஆகட்டும், அப்புறமா வந்து புக்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களா, அது வந்து அவங்க நினச்ச உடனேலாம் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. ஒரு புக்ஸோ நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு மேடை நாடகங்களோ அதை வந்து அவங்க நினச்சோன்னா வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கிங் வந்து அதை வந்து பார்ப்பார். பார்த்துட்டு அது ஓகேவா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ கிங்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஏதாவது அந்த இதில் வந்து நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை அந்த மூவிஸ்லேயோ வந்து கிங்க்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது வந்து இருந்தது அப்படின்னாக்கா அதை வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து 1789 வந்து என்ன ஆகுதுனாக்கா அபாலிஷ் ஆஃப் சென்சார்ஷிப்பை வந்து கொண்டுட்டு வராங்க. அதாவது கிங் வந்து
என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து கிங்கை வந்து அப்போஸ் பண்ணி வந்து பேச முடியாது. இந்த ஒரு விஷயம்தான் வந்து இப்போ வந்து அந்த அபாலிஷன் ஆஃப் சென்சார்ஷிப்பு அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அவங்க நினைக்கிறத வந்து எந்த மக்களுமே, அதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவங்க நினைக்கிறத வந்து பேசலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன விஷயத்த வந்து சொல்ல வராங்களோ அதை வந்து நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், அந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸில் வந்து கொண்டுட்டு வரலாம். இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரான்ஸ் கண்ட்ரி சைடில் ஃபுல்லாக வந்து இது வந்து இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கிது. என்ன அப்படின்னாக்கா அவங்க நினைக்கிறத வந்து அவங்க வந்து சொல்லலாம். முன்னாடி வந்து அந்த கிங் வந்து இதுக்கு வந்து இது கொடுத்தா மட்டும்தான், அவங்களுக்கு வந்து ஓகே சொன்னால் மட்டும்தான் வந்து அவங்களால அதை வந்து செய்ய முடியும். பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கிது. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. இப்போ இந்த ஃப்ரீடம் வந்து கிடைக்குதுங்கிறது வந்து அந்த மக்கள், அந்த ஃப்ரான்ஸில் உள்ள எல்லா மக்களுக்குமே வந்து தெரியணும்ல. அப்போ இதில் வந்து அந்த ஃப்ரான்ஸ் மக்கள்லேயே வந்து அன்எஜுகேட் பீப்புள்ஸும் வந்து இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு வந்து புக்ஸோ இந்த நியூஸ் பேப்பரோ மூலயமா அவங்களால படித்து தெரிஞ்சுக்க முடியாதுங்கிற காரணத்தினால இந்த விஷயங்களை வந்து ஒரு பிளேஸ், அதாவது ஒரு மேடை நாடகமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பாட்டு பாடியோ இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் மேனரில் வந்து அந்த விஷயங்களை அந்த ஃபிலாசபர் வந்து அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி அந்த பீப்புளுக்கு வந்து கன்வே பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன். இப்போ 1804 வந்து நெப்போலியன் பொனாபர்ட் வந்து வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா தனக்கு தானே வந்து அவரை வந்து எம்பரர் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அவரே வந்து முடிசூட்டிக்கிறாரு. இவரோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னாக்க இந்த யூரோப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டுட்டு வரணும். தனக்கு கீழே வந்து இந்த எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸுமே இவரோட கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து நினைக்கிறாரு. அதனால் வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரி மேலே வந்து வார் தொடுக்கிறாரு. அந்த ஃபுல்லாக வந்து அவரே வந்து கான்குயர் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து, ஏன்னா ஃபுல் யூரோப்பியன் கண்ட்ரிஸுமே வந்து ஒருத்தராக வந்து ரூல் பண்ண முடியாதுல்ல, அதனால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து ஒவ்வொருத்தரையும் அந்த அந்த யூரோப்பில் எந்தெந்த எல்லா கண்ட்ரிஸையும் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபேமிலி மெம்பரும் ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு இதை வந்து அவங்க வந்து இருந்து அதை வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அதை மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. இந்த நெப்போலியன் போனபர்ட்டோட அவரோட ஐடியாஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே மாடர்னாகவே தான் வந்து இருக்குது. பீப்புள் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஓகே இவர் வந்து நிறைய மாடர்னைசேஷன் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு போல் அப்படின்னு சொல்லி இந்த பீப்புள் எல்லாமே வந்து திங்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னாக்கா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து இந்த வெயிட் சிஸ்டத்தில் வந்து யூனிஃபார்மாக வந்து இருக்கணும். அதாவது வெயிட் சிஸ்டம்னா என்னன்னாக்கா, இப்போ 1 kgனா இவ்வளோ தான், 2 kgனா இவ்வளோ தான், அந்த கரெக்டான அந்த டெசிமல் பாயிண்டில் வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணணும். முன்னாடிலாம் வந்து அந்த வெயிட் இது வந்து கூட குறைச்ச இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ராப்பராக வந்து வெயிட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மெஷர்மெண்ட் இருக்கணும். டெசிமல் சிஸ்டத்தில் தான் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு வராரு. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதனால் நிறைய மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இவர் வந்து அந்த மாடர்னைசேஷன் ஐடியாஸை வந்து இவர் வந்து நிறையா ஐடியாஸ் வந்து இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் போல் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து கான்கவர் பண்ணணும், இவருக்கு கீழே தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஆர்மி ஃபோர்ஸை வந்து திரட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து இவர் நினச்சிட்டு இருப்பார். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இவர் வந்து 1815 வந்து வாட்டர்லூங்கிற இடத்துல வந்து இவர் வந்து டிஃபீட் ஆகிறாரு. இவர் வந்து ஃபைனலாக இவர் வந்து டிஃபீட் ஆனால் கூட இவரோட ஐடியாஸ் வந்து அந்த ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், அதை சுற்றி உள்ள இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இவரோட ஐடியாஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இவரோட நிறையா வந்து இவர் வந்து மாடர்னைசேஷன் திங்கிங்ஸ் இதனால வந்து நிறையா வந்து கொண்டுட்டு வந்திருப்பார். அந்த இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது அவர் வந்து போனதுக்கப்புறமா கூட அவரோட ஐடியாஸை வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி உள்ள யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து அதாவது அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃப்ரான்ஸில் வந்து
என்ன அப்படின்னாக்கா லிபர்ட்டி, டெமோக்ராட்டிக் ரைட்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு இந்த 19th செஞ்சுரியில் வந்து இந்த ஃப்ரான்ஸ் அப்புறம் அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இது வந்து ஒரு இதாக வந்து அதாவது இந்த லிபர்ட்டிங்கிறது வந்து இருக்கணும். இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து இந்த வேர்ல்டில் உள்ள மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து இந்த ஃப்ரெஞ்சு வந்து எப்படி ரெவல்யூஷன் ஆகி எப்படி வர்றாங்கங்கிற ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃப்ரீடம் கிடைக்குது, அவங்களுக்கு எப்படி ஒரு கான்ஸ்டியூஷனில் எல்லா இதுலேயுமே வந்து அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த ரைட்ஸை வந்து எப்படி வாங்குறாங்கங்கிறது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. மற்ற எல்லா கண்ட்ரீஸுமே வந்து அதை வந்து எடுத்துக்கிறாங்க. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ராம் மோகன் ராய், அதுக்கப்புறம் திப்பு சுல்தான், இவங்களும் வந்து இந்த ஐடியாஸில் வந்து இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்திருக்கும்ல, இந்த ஐடியாஸை வந்து ரொம்பவே வந்து இவங்க பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அந்தளவுக்கு வந்து இவங்க இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள்கிட்ட எல்லார் மத்தியிலையுமே அந்த வேர்ல்டில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். இதனால் வந்து இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. அதாவது சாப்டர் 1 அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து முடியுது. ஸோ இதில் வந்து நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 பார்ட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். தேவை இருந்தால் அந்த பார்ட் 1, பார்ட் 2 நான் இந்த இதுலேயே வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.